பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் ஜனவரி 8ஆம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை வரும் 8ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் ஏற்கனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறது. ரொக்கப்பணம் வழங்குவது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் தற்போது வரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. இருந்தபோதிலும் இன்று அல்லது நாளை ரொக்கப்பணம் வழங்குவது தொடர்பான அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக தனி அரசாணையும் பிறப்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை வரும் 8ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. சென்னையில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில்தான் அதன் பிறகாக பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. அதாவது பொங்கலுக்கு முன்னதாக அந்த பணிகளை முழுவதுமாக முடிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் வரும் 8ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் ஜனவரி 8ஆம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை வரும் 8ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் ஏற்கனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறது. ரொக்கப்பணம் வழங்குவது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் தற்போது வரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. இருந்தபோதிலும் இன்று அல்லது நாளை ரொக்கப்பணம் வழங்குவது தொடர்பான அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக தனி அரசாணையும் பிறப்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை வரும் 8ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. சென்னையில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில்தான் அதன் பிறகாக பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. அதாவது பொங்கலுக்கு முன்னதாக அந்த பணிகளை முழுவதுமாக முடிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் வரும் 8ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் ஜனவரி 8ஆம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை வரும் 8ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் ஏற்கனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறது. ரொக்கப்பணம் வழங்குவது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் தற்போது வரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. இருந்தபோதிலும் இன்று அல்லது நாளை ரொக்கப்பணம் வழங்குவது தொடர்பான அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக தனி அரசாணையும் பிறப்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை வரும் 8ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. சென்னையில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில்தான் அதன் பிறகாக பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. அதாவது பொங்கலுக்கு முன்னதாக அந்த பணிகளை முழுவதுமாக முடிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் வரும் 8ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் ஜனவரி 8ஆம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை வரும் 8ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் ஏற்கனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறது. ரொக்கப்பணம் வழங்குவது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் தற்போது வரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. இருந்தபோதிலும் இன்று அல்லது நாளை ரொக்கப்பணம் வழங்குவது தொடர்பான அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அதற்காக தனி அரசாணையும் பிறப்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை வரும் 8ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. சென்னையில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில்தான் அதன் பிறகாக பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. அதாவது பொங்கலுக்கு முன்னதாக அந்த பணிகளை முழுவதுமாக முடிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் வரும் 8ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.